endurance, அந்த loyalty, அந்த respect, அந்த love, அந்த ஒருவருக்கு இருக்கிற அந்த அன்பு, லாயல்டி, ஒருவருக்கு இருக்கிற அந்த உண்மை, சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் 10 பைசாவுக்கு உண்மையா இருங்க. 10 பைசாவுக்கு உண்மையா இருங்க. கணவன்மார்களே, மனைவிமார்களே, நான் உனக்கு கணக்கு சொல்லணும், உனக்கு என்ன, நீ அதிகாரியா, நிறைய குடும்பங்கள் நான் உனக்கு கணக்கு சொல்லணும், என்ன நம்பிக்கை இல்லையா? That is not like that. Be loyal. Be respect. ஒருவேளை உன் கணவர் அன்பானவர்களே மற்றவர்களை போல திறமைசாலியாக இருக்கலாம், கை நிறைய சம்பாதிக்காதவர்களா இருக்கலாம், பட் கிவ் ரெஸ்பெக்ட். உன் மனைவி ஒருவேளை அழகு இல்லாதவளாய், படிப்பு இல்லாதவளாய், ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவளாய் இல்லாத இருக்கலாம், பட் கிவ் ரெஸ்பெக்ட். She is your wife. நான் குறித்து சொல்ல விரும்புகிறேன், அதனால ஸ்ட்ராங் மேரேஜ் அடுத்த பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குகிறது. It creates, it instructs for the holy generation. ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததி உங்களால் உருவாகும்படி கர்த்தர் விரும்புகிறார். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 6:1. அந்த வார்த்தை இது சொல்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று நினைக்க வேண்டும். அப்படியானால் உங்கள் மூலம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சாத்தான் உங்க பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்களே கீழ்ப்படியலாம். உங்களுடைய திரையில என்ன பாருங்கள், it speaks, it instructs a next generation. ஒரு அடுத்த சந்ததி உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய சிற்பாசாரிகளாய் நீங்கதான் மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக மாறுகிறீர்கள். கணவன் மனைவிகளே, ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்குகிற சாதனையாளர்கள். நீங்கதான் ப்ரொஃபசர், நீங்கதான் அந்த கல்லூரியில் இருக்கிற மிகப்பெரிய பேராசிரியர், பிரின்சிபல், வைஸ் சான்சலர். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளை வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அது மட்டுமல்ல, 6:2, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியிலே ஒரு வாழ்நாள் நீடித்திருக்கும். எனவேதான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 3:2 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, போதனையின்றி அவர்கள் ஆதாயம் செய்யப்படுவார்கள். நம்ம ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் போதனையின்றி ஆதாயம் செய்யப்படுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்கிறேன், பலமான உறுதியான வாழ்க்கைக்கு முதல் குறிப்பு லவ், 2வது லாயல்டி, 3 ரெஸ்பெக்ட் இருக்கும்போது உங்கள் குடும்பங்கள் வருங்கால சந்ததி உருவாக்கும். தலைமுறையாக உங்கள் குடும்பம் பேசப்படும். எனவே